இந்த திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகளே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய வளமான நலமான பிரசன்னம் உங்களுக்கு முன்னே சென்று கோணல்களை செவையாக்கும். கரடு முரடான பாதைகளை தேவன் உங்களுக்காக சமப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் உங்களுக்கு முன்னே செல்லும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். தேவாதி தேவனுடைய உள்ளம் கவர்ந்த பிள்ளைகள் நீங்கள். உங்கள் மேல் அவர் வைத்திருக்கக்கூடிய பேரன்பை இன்றைக்கு நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பல சிக்ஷைகளை, உபத்திரவத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பீர்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்க மேல ரொம்ப கருணையா இருக்கிறார் அவர். பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உடல்ல சில பலவீனத்தோட இருக்கீங்களா? மருத்துவ அறிக்கைகள்லாம் பாதகமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கா? பொருளாதாரத்துல ரொம்ப தோய்ந்து போயிருக்கீங்களா? கடன் பாரத்துக்குள்ள சிக்கப்பட்டிருக்கீங்களா? தெரியாத்தனமா சில பேர்கிட்ட வாயை கொடுத்து அல்லது உங்க பணத்தை கொடுத்து அல்லது சில வாக்குறுதிகளை கொடுத்து சிக்கப்பட்டிருக்கீங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியாம சில குழப்பமான பாதைகளுக்குள்ள போயிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். உங்களை மீட்பதற்காகத்தான் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். அந்த மீட்பின் தெய்வம் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வாக்கை நாம் கேட்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்படுறீங்களா? சிக்கப்பட்டு இருக்கீங்களா? உடைஞ்சு போயிருக்கீங்களா? சில பலவீனத்தின் பாதையில் போயிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா மக்கள் அதை பார்த்தாங்கன்னா பரிகசிப்பாங்க. உங்களுடைய பலவீனமான பக்கங்கள், உங்கள் பலவீனமான பகுதிகளை மக்கள் காண்பார்களே, ஆனால் நிச்சயமா பரிகசிப்பார்கள். ஆனா நான் சொல்லட்டுமா, உங்கள் பலவீனமான பக்கங்களை கண்டாலும் பரிகசிக்காத ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு மணல் குவியலா இருக்கக்கூடிய ஒரு பாதைக்குள்ளாக அவர் நடந்து போகும் பொழுது சற்று கவனக்குறைவின் நிமித்தமாக அவருடைய பாதையில் இருந்ததான சேரும் சகதியும் மணலும் கொண்டதான அந்த சகதியில் அவர் காலை வச்சிட்டார். சேர்ல காலை வச்சதுக்கு அப்புறமா ஒரு காலை விட்டவரு அந்த காலை எடுக்கிறதுக்காக இன்னொரு காலை அழுத்தி வைக்கிறாரு. 2 காலம் இப்ப உள்ள போயிருச்சு. சரி, மீண்டும் வெளியே வரலாம் என்று அவர் பிரயாசப்படுறாரு. அந்த மணல், சேர், சகதி நிறைந்த அந்த ஆழமான குழி அவரை இன்னும் கீழே ஆழமாய் இழுத்து கொண்டிருக்கிறது. கால் மாத்திரம் இறங்கினது என்று எண்ணினார். இடுப்பு வரைக்கும் ஆழத்தில் சென்று விட்டார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத படுகுழியில் தள்ளப்பட்டார். நெஞ்சு பகுதி வரைக்கும் இப்பொழுது சகதியில் மூழ்கிவிட்டார். இன்னும் ஒரு அடி போனா உயிர் போயிரும். அந்த நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, யாராயிலும் இங்கே உண்டா, என்னை காப்பாற்ற வாருங்கள் என்று சொல்லி கதறுகிறார். வேக வேகமா ஒருத்தர் ஓடி வராரு. ஓடி வந்து காப்பாத்துவாருன்னு பார்த்தா திட்டுறாருங்க அவரு. நாயா, இவ்வளவு பெரிய ஆம்பளையா இருக்கிற, உனக்கு கண் இல்ல, உனக்கு அறிவில்ல, பார்த்து போக கூடாது, இப்படிப்பட்ட ஒரு சகதியில் சிக்கி கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கிறாருங்க. இப்படி ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சத்தத்தை கேட்ட இன்னொருத்தர் வேகமா ஓடி வராரு. அவர் ஓடி வந்து என்ன தெரியுமா பண்றாரு, இவரை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு கயிறை போடுறாரு, கம்ப போடுறாரு. அவர் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஆனா சேர் சகதியில் இறங்கினவரை
காப்பாற்ற முடியாது என்ற நிலைக்கு வந்த உடனே இரண்டாவதா வந்த மனுஷனும் அவரை பார்த்து திட்ட ஆரம்பிச்சுறாரு. இந்த புதக்குழி பக்கம் நீ வருவியா, வந்தி கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவரும் திட்டுறாரு, எரிச்சலை காட்டுறாரு. இப்போ கழுத்து வரைக்கும் அவனுக்கு அந்த குழியில புதைந்து போகக்கூடிய அளவுக்கு அவன் வந்து விட்டான். நீ வாழ்க்கையில யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது என்ற எல்லைக்கு அவன் வந்த பிறகு கழுத்து வரைக்கும் மூழ்கி போன அந்த நிலையில தன்னுடைய ஒரே 2 கையை மட்டும் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தும் பொழுது மூன்றாவதாக அங்கே ஒரு நபர் வருகிறார். நேரா வராரு, அவன் முகத்தை பார்க்கிறாரு. மரண பீதியில் இருந்ததான அவனுடைய முகத்தை பார்க்கிறாரு. அந்த மனுஷன் மூன்றாவதாய் வந்த அந்த நபருடைய முகத்தை பார்த்தால் அவ்வளவு கருணை, அவ்வளவு இரக்கம், அவ்வளவு தயவு. அவர் ஒண்ணுமே சொல்லல, அவனை திட்டல, கேள்வி கேட்கல, ஒண்ணுமே சொல்லல. தன்னுடைய கரத்தை நீட்டினார். உடனே அந்த புதை குழிக்குள்ளாக புதைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தன் கரத்தை நீட்டுகிறான். 2 கரங்கள் ஒன்றாய் சேருகிறது. அவர் தூக்கிவிட்டார், அவனை காப்பாற்றி விட்டார். நான் சொல்லட்டுமா, அவர்தான் உங்களுடைய உபத்திரவத்திலே உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய வல்ல ஆண்டவர். இன்னைக்கு அவர் உங்க லைஃப்ல வந்திருக்காருங்க. சொருகி விட்டேனே, புதைந்து விட்டேனே, அறிந்து அறியாமல் செய்து விட்டேனே, வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று பயப்படாதிருங்கள். உங்கள் உபத்திரவத்தை பார்த்து அருவருக்காத, பரிகசிக்காத ஒரு வல்ல தேவன் இருக்கிறார் என்பதை தயவு செய்து மறந்து விடாதிருங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க. அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, தெரியாத ஒரு குற்றத்தை நான் செஞ்சு மாட்டிக்கிட்டேன். அவசரப்பட்டு வாயை கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். அவசரப்பட்டு காசை கொடுத்து நான் சிக்கிக்கிட்டேன். உதவி செய்யறதுக்காக தான் நான் போனேன், ஆனா உபத்திரவத்துல நான் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய கவனக்குறைவுனால, பின்விளைவுகளை யோசிக்காமல் நான் எடுத்த சில முடிவுகளால, என்னுடைய சில கவனக்குறைவால் நான் எடுத்த தீர்மானத்தினால, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நான் செஞ்ச சில செயலால இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்ப்பா, உபத்திரவப்பட்டிருக்கேன்ப்பா. என் சிக்கலை மனுஷங்கிட்ட போய் சொல்ல முடியாது. பரிகசிப்பான், என்னை கேவலப்படுத்துவான், என்னை அசிங்கப்படுத்துவான், என்னை அவமானப்படுத்துவான். நான் பாதிக்கப்பட்டுட்டேன், என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி உங்கள் 2 கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, அறியாததும் எட்டாததுமான ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் லைஃப்ல உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய கருணையின் கரங்களை நீங்கள் இன்றைக்கு காண்பீர்கள். இந்த திங்கட்கிழமை அவருடைய காருண்யத்தின் உதவியை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணும் பொழுது இன்னைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் நப்தலிக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே திருமண ஆண்டுகளை காணக்கூடிய தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்க வருகிறோம் ஐயா. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றேன் ஐயா. உபத்திரவப்படுகிற எந்த ஒரு மனுஷனுடைய உபத்திரவத்தை பார்த்து அற்பமா எண்ணாத, அருவருக்காத ஒரு வல்ல தேவன் நீர் இருக்கின்றீர் ஐயா. பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ, அவசரப்பட்டோ, பின்விளைவுகளை யோசிக்காமல் எடுத்த முடிவுகளாலோ சில உபத்திரவத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீர் ஐயா. நம்முடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை மட்டும் இருக்கின்றதே. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, வாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, மாட்டிக்கொண்ட பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. இன்றைக்கு உம்முடைய மீட்கும் கரங்கள் சிக்கப்பட்ட பிள்ளைகளை மீட்டெடுக்கட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக.
ஆண்டவரே, நீர் மனிதன் பார்ப்பது போல் பார்ப்பது அல்ல, அருவருப்பது அல்ல, நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாய் அகப்பட்டிருந்தாலும் சரி, இந்த 11ஆம் நாளிலே, இந்த ஆகஸ்ட் மாதத்துல, இந்த திங்கட்கிழமை காலையில உம்முடைய மகிமையின் கரங்களை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக, மீட்டெடுப்பீராக, உதவி செய்வீராக, உபத்திரவங்களை மாற்றுவீராக, நன்மைகளை காண செய்வீராக. உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி, மிகுந்த கருணையின்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை கட்டி அணைத்து அன்பை நீர் வெளிப்படுத்தி ஆறுதல் படுத்தி புதிய வாழ்க்கையை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற, விசேஷமான தினங்களை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் தேவனே. வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளை, வருடங்களை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ண வேண்டுமென உடைய வல்ல நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.